வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த ஆண்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு மருத்துவமோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இது வந்து திருமணமான ஆணுக்கு, ஒரு திருமணமான ஆண், புதிதாக திருமணமான ஆண்மகன் 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் இந்த சந்தேகத்தினால நிறைய கேள்விகள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் சரி மெயில்லையும் சரி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கேள்வியில் இது ஒரு கேள்வி. இதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அது எப்படி நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும்போது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரிகிறதுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பால். இந்த பால் இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய அதாவது விந்தணுக்கள் இந்த அளவில் வந்து எடுத்துக்கலாம். அதாவது எடுத்துக்கலாம்னாக்கா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து 5லேருந்து 6 ml 8 ml 2 ml 3 ml இந்த மாதிரி அளவுக்கு முன்ன பின்ன மாறி விந்தணுக்கள் வரும். நான் என் மனைவியோடைய தாம்பத்தியம் பண்ணுறேன், என் பார்ட்னரோட பண்ணும்போது முழு விந்தணுவும் உள்ளே போக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த அளவுக்கு விந்தணு இருக்குது, இது எல்லாமே உள்ளே போக மாட்டேங்குது, இது எல்லாமே வந்து போகாமல் வெளியில் வந்துடுது அப்படின்றதான் உங்கள் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பதில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 5 ml அளவுக்கு விந்து உற்பத்தி ஆகி உங்கள் பார்ட்னருக்குள்ளே போகுது அப்படின்னா அதில் எல்லாமே போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த நீடில் நான் ஒரு ட்ராப் வச்சேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன டாட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சின்ன டாட் அளவுக்கு இருக்கக்கூடிய உள்ளே போனால் போதும். அந்த விந்தில் வந்து என்ன முக்கியத்துவம்னாக்கா, அதாவது முழு உருவத்தோட ஃபுல் செல் ஆக்டிவ் செல்லுன்னு சொல்லக்கூடிய முழு உருவத்தோடு இருக்கக்கூடிய ஊர்ந்து போகிறதுக்கு நல்ல உயிரணுக்கள் பலமாக இருக்கக்கூடிய அந்த கூன் குருடு நொண்டி இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முழு உருவத்தோடு இருக்கக்கூடிய உயிரணுக்களாக இருந்தால் போதும். ஒரு சொட்டு, இப்போ நான் வச்ச இந்த ஒரு சொட்டை விட இன்னும் 10 மடங்கு சின்னதாக ஒரு புள்ளி அளவுக்கு அந்த பெண்ணுடைய உறுப்புகளை போனால் போதும், குழந்தை நிற்கும். பெரும்பாலும் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து என்னுடைய விந்தணுக்கள் தாம்பத்தியம் பண்ணி எனக்கு திருப்தி அடையும் போது என் பார்ட்னருக்குள்ளே போகாமல் வெளியில் வந்துடுதுங்க, 99% வெளியில் வந்துடுது அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி. இதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது 10 ml இருந்தாலும் சரி, 2 ml இருந்தாலும் சரி, 5 ml இருந்தாலும் சரி, எத்தனை ml கணக்கு வந்து இங்கே கிடையாது. ஒரு புள்ளி, அதாவது ஒரு நீடில் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் அந்த நீடில் எடுத்து ஒரு சின்ன ட்ராப் அளவு நம்ம அந்த பெண்ணோடைய உறுப்பு உள்ள செலுத்துகிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த உறுப்புக்குள்ளே தானே வந்து தவழ்ந்து அது வந்து உயிரணுக்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அடுத்த செல் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த கருமுட்டைக்குள்ளே போய் செலுத்துறதுக்கு அதனுடைய அந்த விந்தில் வந்து நல்ல உயிர்ப்பிச்சு இருக்கணும். இதுதான் முக்கியத்துவம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது முழுமையாக நம்ம பேசணுன்றதை விட உங்களுடைய குழப்பம், அதாவது என்னுடைய விந்தணுக்கள் முழுக்க வெளியில் வந்துடுது, பெண் உறுப்புக்குள்ளே போக மாட்டேங்குது, அதனால குழந்தை தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த இது. ஒரு புள்ளி அளவுக்கு இருந்தால் போதும். அந்த புள்ளியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கும் ஒரு வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காது. திருமணம் ஆன பிறகு குழந்தை தள்ளி போகுதுனாக்கா பல காரணம் இருக்கும். இந்த காரணம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விந்தணுக்களும் உள்ளே போய் தான் குழந்தை பிறக்கணும் இல்லை, ஒரு புள்ளியை விட பாதி புள்ளிக்கும் உள்ளே போனால் போதும். அது வந்து நல்ல முழு உருவத்தோடு இருந்தாலே தவழ்ந்து உள்ளே போய் தன்னுடைய செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.